அதே மாதிரி சிவப்பு மிதிவடி இருக்கிறதால சிவப்புன்னு தான் அடையாளம். ஆனால் இது வந்து நேராகவே இந்த பாதை போகல, ஏதோ ஒரு வெள்ளை இது போட்டு அடிச்சு கிடக்குது. இது இந்த கேம்பில் தான் நான் முதல் பார்க்குறேன். நெத்தின கேம்ப் இதில் ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடக்குது. இதில் பாருங்க, இதில் உடுப்பெல்லாம் கிடக்குது, எல்லாம் கிளறி கிடக்குது. இதில் வந்து ஃபுல்லாகவே இராணுவத்தின் ஆயுதங்கள். என்ன காலனி பார்க்க போகிறீங்கன்னா, அதே நான் அந்த காலனி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னொரு இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட முகாமண்டு உங்களுக்கு கேம்பு காட்ட போகிற முகாமண்டு. இது வந்து யுத்தத்துக்கு முதல் வந்து விடுதலை புலிகள் பாவித்ததாகவும் இங்கே வந்து ஒரு பங்கர் இருக்கிறதாகவும் சொல்லி எங்களுக்கு ஊர்வாசிகள் சொல்லித்தான் நீங்கள் அனுப்பினோம். நீங்கள் வந்து பார்த்தா அது உண்மைதான். அதைத்தான் இந்த காலனியில் பார்க்க போகிறீங்க. இந்த இடம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இராணுவம் வச்சிருந்துருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே காலனியை தொடரலாம். காலனிக்கு போகிறது மாதிரி சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம அதை நீங்கள் நம்புகிறேன். அப்படியே காலனியை தொடரலாம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் பாருங்க, ஒரு குளத்தால் தான் இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் போகிறதுக்குலாம் மழை பெருக்கக்கூடாது, கடவுளை நேர்ந்து கொண்டு போகிறேன். இது என்னென்னா இதால் தான் திருசு தண்ணி பாயிடுறது, குளம் நிரம்பி இங்கே பாடுறது. கலிங்கல் என்று சொல்கிறது, கலிங்கெல்லாம் சுருங்கல் கலிங்கு. இப்போ தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் போயிட்டு வரதுக்கு கூடக்கூடாது, கடவுளுங்களை காப்பாற்றினாலும் சரி. இப்போ பார்ப்போம், இப்படியே போகிறோம். வாங்க தொலைச்சா உள்ளே பாருங்க, நுழைவாயிலே ஒரு கட்டடம் வந்து உடைச்சி கிடக்கு. கோப்பி சித்தத்தானம் வந்து இராணுவம் உடைச்சிட்டு போனது. அதாவது கூரையை இராணுவம் உடைச்சிட்டு போனதான், மிச்சதை இல்லாமல் வந்து பொதுமக்கள்லான கம்பிக்காண்டு உடைச்சது. உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. பயமாகவும் இருக்குது. அந்த கேம்ப்லேயும் பாம்பு வந்தது. இது சாப்பாடு நிறையா இருந்திருக்குது. சரி, அப்படியே அங்கே போய் பார்ப்போம். இப்போ எங்களோட ரஜீவன் அண்ணா முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறார். அவரை ஓவர்டேக் பண்ணி நான் போகிறேன். நீங்கள் இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன். மழை பெய்யுது, இந்த புயலும் தானே, அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், மர கம்புகள் எல்லாம் வெட்டி வெட்டி போட்டுருக்கீங்கன்னா அப்படியே இஞ்சால கட்டுறதை வந்து ஃபுல்லாகவே வந்து உடைச்சி கிடக்கு. அப்படியே இஞ்சால போய் பார்ப்போம். இஞ்சால ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, கீழே எல்லாம் இந்த போகிற மாதிரி எல்லாம் செய்து போட்டிருக்கணும். என்னண்டா இது வந்து நீச்சல் தடாமோ என்னன்னு தெரியலை, நீலா அடித்து கிடக்கு. நான் நினைக்கிறேன் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்றா கிடக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் உடைச்சி கட்டுறாங்கள் எல்லாம் உள்ள விழுந்துட்டு தூளுகள், அதால் இது நிரம்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. இதில் ஒரு கிடங்கு ஒன்று இருக்குது. எல்லாம் உடைச்சி எல்லாம் போட்டு நம்ம இந்த கிடங்கையில் உடைச்சியில் எடுத்து கிடக்குது. அப்படியே அங்காலயம் போவோம், இப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம். அவர் குடையோட போகிற ராஜா மாதிரி, நான் குடை இல்லாமல் ஜாக்கெட்டோட போகிறேன். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோம் உள்ள. ஆனால் இதில் கட்டை அடிச்சு கிடக்கு, புதுசாக இங்கே பாருங்க, இதில் கட்டை அடிச்சு கிடக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஏதோ ஒரு வெள்ளை இது போட்டு அடிச்சு கிடக்குது. இது இந்த கேம்பில் தான் நான் முதல் பார்க்குறேன். நெத்தின கேம்ப் போய் பார்க்குறேன், இதான் முதலாக பார்க்குறேன். அப்படியே இந்தியாவில் பக்கத்தாலெல்லாம் கட்டாக போகுது, பயமாக கிடக்குது. சிலவில் மிதிவடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரஜீவண்ணா கேட்டு எடுக்க வேண்டியதான். இந்தியாவில் பாருங்க, தண்ணி போகிற ஒரு கான், இது கிட்டா போக விரும்பல. இது தண்ணி போகிற கான் உண்டு. இங்கே தண்ணி போய்கொண்டிருக்குது. கரையான் புத்து இருக்குது, பாம்பு இருக்குன்னு தெரியாது. இங்கே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி மேட்டான பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வருங்க, கட்டையை அடிச்சுக்கிட்டாக்கு. இதில் புதுசாக கிடக்குது. இங்கே கட்டையெல்லாம் அடித்தது இந்த கேம்ப்லாம் பார்க்குறேன். இப்படி கட்டையை அடிச்சு கிடக்கிறது. இது ஒரு நீளத்துக்கு போகுது. மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் நல்ல மணி நினைக்கிறேன். இதில் கட்டுறம் இருந்திருக்கு, எல்லாம் உடைச்சி தரமட்டம். அதே மாதிரி இஞ்சாலையும் தரமட்டம். இப்படியே போவோம், மங்கள போய் பார்ப்போம். என்ன இதுக்கு வந்து பங்கர் இருக்குன்னு ஒரு அண்ணா சொன்னவர். போய் பார்ப்போம் பங்கர் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே ஜானியெல்லாம் வந்து போயிருக்கணும். இதில் என்னென்னா இங்கே பங்கர் இருக்காம் இதுக்குலன்னு சொல்லி சொன்னவர். உண்மையாக போய் தெரியா, தான் கேள்விப்பட்டவராம் பங்கர் இருக்குன்னு சொல்லி. அதைத்தான் நான் பார்க்க போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த இதில் வந்து புதுசாக என்னத்தை பார்க்கலாமெண்டா, ரெண்டு பக்கமும் கட்டை ரோட்டு, ரெண்டு பக்கமும் வெள்ளை கம்பில் வெள்ளை பெயிண்ட் அடித்து படித்து வச்சு கிடக்கு.
அதுதான் ஒன்று வித்தியாசமாக இருக்குங்க. இப்படி படி மாதிரி போட்டு தண்ணி இங்கே வாரத்துக்கெல்லாம் போட்டு கிடக்கு. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு போட்டோம். நாங்கள் ஏறி போவோம். பாம்பு யானையில் இல்லாட்டி சந்தோஷம்னு நினைக்கிறேன். இதில் வந்து அவையல் மத வழிபாட்டு தலமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புத்தரை வச்சு கும்பிட்டு இடம்னு நினைக்கிறேன். அதைத்தான் இப்படி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பினா. அதுவும் இப்போ உடைச்சாச்சு ஃபுல்லாகவே. இதில் பாருங்க மரங்களை ஃபுல்லாகவே வெட்டி கிடக்குது. இதில் இப்படியே போய்கொண்டிருக்கு நீளத்துக்கு. பைக்கை எடுத்துகிட்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். திரும்பி போயிட்டு அப்படியே இதில் பாருங்க இந்த பெட்டியல் கிடக்குது, சாமான்கள் கிடக்குது, ஆக்கள்ட சாமான் மாயும் கிடக்குது. ஆனால் இது வந்து 1000 பார் பெட்டி. இதில் ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடக்குது. இது வந்து விளையாட்டு மைதானமோ இல்லை ஹெலிகாப்டர் ரங்குற இடமோன்னு தெரியலை. கிட்ட போய்ட்டு பார்ப்போம். இந்த இடம் வந்து அதாவது ஹெலிகாப்டர் உலங்கு வாரதி வந்து ரங்குறது இராணுவத்தின். மற்றது இங்கே தான் அவளுக்கு ட்ரைனிங்கு நடக்கப்படும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படியே காலையிலேயே பார்ப்போம். என்னடா அண்ணன் வந்து குடையோட ஆடிப்பாடி வீடியோ எடுத்துகிட்டு வரார். நான் வந்து குடை இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். என்னென்னா இந்த கேம்பில் மட்டும்தான் இப்படி அடிச்சு கிடக்குது. வேறு எந்த ஒரு கேம்ப்லையும் இப்படி அடிக்கலை. அநேகமாக நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் போலடக்குள்ளே. அப்படியே பாருங்க, இது ஃபுல்லாகவே கொமாண்டர் கம்பி இருக்குது. கொமாண்டர் கம்பியோட இங்கே அப்படியே வந்து இந்த செல்லுண்டா பெட்டி என்ன இதை சொல்கிறது, செல் வச்சு கொண்டு வர பெட்டி தானே இதை வந்து சொல்லி சொல்கிறது. அதுவும் கிடக்கு. அப்படியே சாமானும் கிடக்குது. அப்படியே இந்தியாவில் வந்து உடைஞ்ச பழங்காலத்து கட்டுறம் இதில் இருக்குது. உடைஞ்ச கட்டுறம். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சென்டர் பகுதியில் வந்துடுமோ ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு சென்டர் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே 2 பக்கமும் அந்த வெல்கம் இது மாதிரி வச்சிருக்கணும். இந்தியாவில் ஒரு இது, இந்தியாவில் ஒரு இதுன்னு வச்சு கிடக்கு. அப்படியே இந்தியாவில் போவோம். இது ஒரு பெரிய இடம், பாரிய ஒரு பிரதேசம் உண்டு இது. அப்படியே இதுக்குள்ளே போனோம்னா இதுக்கு வீடுகள் கிடக்குது. இங்கே வாங்க, தண்ணி போகிற வடிகால் அமைப்பெல்லாம் இதுக்கு இருக்குது. இதே உள்ளே போய் கொண்டிருக்கேன். கேமராலையும் மழை தண்ணி பட்டுட்டு அதால் கேமரா கொஞ்சம் குவாலிட்டி இருக்காது. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் கட்டுறம் எல்லாமே உடைச்சி தான் இருக்குது. அப்படியே உள்ளே போகிறோம். என்னென்னா ஒரு சிக்கல், பைக்கில் துறப்பு விட்டுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட பைக் என்னிலேருந்து ஒரு 80 மீட்டர் 90 மீட்டரில் நிற்கிது. இதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு பைக்கை எடுத்துகிட்டு பைக்கில் வந்து எடுப்போம்னு இருக்கிறேன். உள்ளே போகணும். கட்டுறமெல்லாம் உடைஞ்சிட்டு. ஆனால் மண்ணாலையெல்லாம் செய்து வச்சிருக்கணும் இந்த இடம். அதில் பாருங்க தெரியும் உங்களுக்கு, மண்ணாலையெல்லாம் செய்து அழகாக இருக்குது. ஆனால் எல்லாம் உடைச்சி போட்டணும். இது பாருங்கள், ஃபுல்லாக மண்ணால் தான் செய்து வந்துருக்குது. இது எந்த இடம், யாருக்கும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சால் தகவல் தர முடியும்னா தகவல் கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காமல். அப்படியே பாருங்கள், இங்கே எல்லாம் இதெல்லாம் பழைய கட்டுறங்கள். இது புது கட்டுறமே, இதெல்லாம் பழைய கட்டுறோம், பழைய உடைஞ்ச இடங்கள். அப்படியே அங்காலயம் ஒரு கட்டுறம் இருக்குது. ஆனால் பாத்ரூம் இங்கே இந்த பார்க்க தெரியுது. நான் எடுக்க போய் நான் கிட்டேன். இன்னும் நான் இது கிட்டத்தட்ட நல்ல ஒரு நடு காட்டு பகுதி. யானை வந்தாலும் பயம். அப்படியே இப்போ மேலே ஏறி இது என்ன இடம்னு பார்ப்போம். பங்கரோ இது அவர் சொன்னது இதுதானே உண்டு. இது பங்கர் இல்லை, ஏதோ ஒரு மேடை. இதில் பாருங்க ஒரு கருத்த உடை ஒன்று இருக்குது. இதில் இப்படியே காணொலியை தொடரும். அதே மாதிரி இஞ்சாலயம் ஒரு உடுப்பு ஒன்று இருக்குது. இது வந்து ட்ரௌசர், அது வந்து ஷர்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதை பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே அடித்து உடைச்சி கிடக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட கன தூரத்துக்கு போகுது. இப்படியே போய் பார்ப்போம் வீடியோவை. இப்படி ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கொண்டுருங்க. ஃபுல்லாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. என்னென்னா எனக்கும் இந்த இடத்த பற்றி வடிவாக தெரியாது. அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க குறைக்காமல். எப்படியே காணொலியை தொடர்ந்து கொண்டிருப்போம்.
இதில் வந்து ஃபுல்லாகவே இராணுவத்தின் ஆயுதங்கள், இதில் ஃபுல்லாக இராணுவம் பாவிச்ச தளபாடங்கள் போட்டுக்கிறாக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு பப் ஒன்று இருக்குது. அதே இந்தியாவில் பார்த்தா இராணுவத்தின் உடைகள் இருக்குது. ஃபுல்லாகவே செருப்புகள், சப்பாத்துகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மதுவான போத்தல்கள் இருக்குது. இப்போ இதில் போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னா மழை தண்ணி வந்து ஃபோனில் கேமராவில் படுறதுல வந்து கேமரா வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது. கூட அங்கால அடுத்த பெரிய ஃபோன் பரவாயில்ல, பெரிய பரவாயில்ல. இது என்னுடைய ஃபோன் கொஞ்சம் சின்ன ஃபோன். அப்போ அண்ணா அந்த இது பாருங்க பெரிய கிணறு. ஓ பார்த்தீங்களா, நல்ல காலம். உங்களோட காட்சி கொண்டு வந்து கிணத்துக்கு வளர்ந்துருப்பேன். இல்லை, கிணறு வந்து அரைவாசியாக இருக்குது, அதால் பிரச்சனை இல்லை. இந்தியாவில் பாருங்கோ இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் மரங்கள் எல்லாம் வட்டி வட்டி எடுத்தாச்சு. என்னென்ன இராணுவத்தில் ரைனிங் முகாமோ வெளியே கிடக்காமா? அண்ணா சொல்கிற இராணுவத்தின் ரைனிங் பேஸாக இருந்துருக்கலாமான்னு சொல்லி. இதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. இது உள்ளே வந்து இராணுவம் குளிக்கிற அறை என்று நிற்கிறேன். ஆமாம், இது வந்து இராணுவம் குளிக்கிறது. இந்தியாவில் வாஷ்ரூம் ஆயில் இருக்குது. இதில் பாருங்க, இதில் உடுப்பெல்லாம் கிடக்குது, எல்லாம் கிளறி கிடக்குது. இதில் என்னென்னா 2 பேரும் வந்துட்டோம். யானை இல்லாமல் இருந்தால் சந்தோஷமா ஒன்று. அதான் யானை இல்லாமல் போயிட்டோம்னா சந்தோஷம். அதுக்குள்ள இன்னும் உண்டு, குளம்னு நிரம்பக்கூடாது. ஏன்னா நாங்கள் வரைக்கும் குளத்தால் தண்ணி போய் கொண்டு மழை பெய்து கொண்டு இருக்குது. குளத்துக்கு தெரியும் எல்லா இடத்தாலும் தண்ணி வரது. அப்படி நிரம்பினா போக முடியாது. பாப்பா முன்ன நடக்குதுண்டு. என்னண்டா இதில் வந்து ஃபுல்லாகவே கொமாண்டர் கம்பி போட்டு கிடக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கொமாண்டர் கம்பி. அது வந்து பங்கர். அந்த அண்ணன் சொன்னது சரி, அது வந்து பங்கர் இருக்குது அதில். ஆனால் என்னென்னா அங்கே போக முடியாது. இங்கே இதில் பாருங்க சிவப்படிச்சு, எல்லாரும் வெள்ளை அடிச்சு கிடக்கு, இதில் மட்டும் சிவப்படிச்சு கிடக்கு. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இதில் வார்னிங் போட்டு கிடக்கு, தேவையில்லாமல் உள்ளே போக வேண்டாம். இது வந்து மிதிவடி இருக்குதாம் இதில். அதால் உள்ளே போக நான் விரும்பலை. நான் இந்த கால அளக்க விரும்பலை வீடியோ காண்டி. இதுலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன், முடிஞ்சால் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க பங்கர் அப்படி இருக்குன்னு நான் சொன்னது சரி. ஓ, இதுக்கு அங்கால வந்து போகிறதுக்கு தடை செய்து கிடக்கு. என்ன உங்களுக்கே இதில் பார்க்க தெரியும், நான் வரைக்கே காட்டினான். இதில் வந்து பாருங்க கம்புக்கு மேலே சிவப்படிச்சு கிடக்கு. அதே மாதிரி சிவப்பு மிதிவடி இருக்கிறதால சிவப்பண்டு தான் அடையாளம். ஆனால் இது வந்து நேராகவே இந்த பாதை போகுது, நேராக போகுது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்பில் நீளம் அடிச்சு கிடக்குது. நாங்கள் இதோடய இந்த வீடியோவை நிறுத்திக்கொள்கிறோம். இது அரை முடிஞ்சால் வந்து பாருங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் வரையக்க விசாரித்து வந்த இடத்துல எங்களுக்கு சொன்னது வந்து இது வந்து விடுதலை புலிகள்ட இதில் கேம்ப் இருந்ததாக வந்து அவள் சொல்லினா உண்மையாக பொய்யோ தெரியாது. இதில் பங்கர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கணும், ஸ்கிப் பண்ணாமல். நான் இதோடையே இந்த அங்கால போகவே மாட்டேன். அங்கால ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்க தெரியும், ஃபுல்லாகவே டேஞ்சர் சண்டை போட்டு கிடக்குது. சும்மா போய் ஆபத்தில் மாட்டப்பட விருப்பமில்லை வீடியோக்காண்டி. இதோட இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்த காணொலி வருமங்கண்ட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு கேம்ப் விட்டு இருக்குது, அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கலாம்.